இன்றைக்கி எப்பயும் போல் வாக்கிங் ஆரம்பிச்சாச்சு. ஊர் பெரியவங்களாம் ரோடோரமாக உட்காந்து ஏதோ பெருசாக டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க அநேகமாக வந்துட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை கண்டுக்காமல் அப்படியே தாண்டி வந்தாச்சு. இந்த மரங்களுக்கு நடுவில் நடக்கிறது ஒரு தனி சுகம் தான். இவர் கடையில் தான்ப்பா எல்லா சீசன்லேயும் தர்பூசணி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ மணி 6 தான் ஆகுது. அதுக்குள்ளே இங்கே பனியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கவனம் வாக்கிங்கில் மட்டும் இருக்கக்கூடாது, எதிர்த்தாப்பில் வர வண்டி மேலேயும் இருக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து நம்மளை ஏற்றிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நேரமாக யாருமே இல்லைன்னு பார்த்தேன். இதோ நம்ம முருகல் பக்த கோடிகள் பாத யாத்திரை நடந்து போகிறாங்க. அவங்கள தாண்டி வந்து ஊரை சுற்றி இருக்க கம்மாயை பார்க்கலான்னு வந்தேன். எங்கடா இங்கே இருந்த கம்மாயை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாகி போச்சு. கம்மாயில் தண்ணி இல்லை, அங்கே 2 பேர் ஆட்டோ தான் நிறுத்தியிருந்தாங்க. இதுதான் சென்றாய பெருமாள் கோயில் மலை. இதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். 30 மினிட்ஸ் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டேன். இன்று கடினமான சவாலின் டே 13. ஃபஸ்ட்டு நம்ம மொபைலிட்டி ஒரு கோட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம க்ரோ அண்ட் கவ் போஸ்ட் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து டவுன் டாக் அண்ட் கோப்ரா போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேர்லாம் கேட்குறதுக்கு எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. இதுக்கு நானே நல்ல பேராக வச்சுருப்பேன். ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸசைஸ்க்கெலாம் பேர் வைக்கிறீங்கன்னா என்ன பேர்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு காமெடியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கையை பணமான மாதிரி தூக்குறேன்ல, இந்த எக்ஸசைஸ் பேர் தான் த்ரெட் த நீடில். கையை அடியில் விட்டு எடுத்து மேலே போய் பேக்கை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங்க்கு இடையில ஒரு 30 செகண்டாவது ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இந்த மொபைலிட்டி ஒர்க் அவுட்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மசிலோட ரெக்கவரிக்காக மட்டும்தான். இந்த ஸ்ட்ரெச் வந்து ஹிப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஒர்க் ஆகும். காலை விரிச்சு வச்சு ஹிப்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அது கூட ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணணும். பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அழகாக இருக்குல்ல. இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கவட்டையெல்லாம் கிழிஞ்சிரும். பட்டர்ஃப்ளை முடிச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் போட்டு காலை சைடில் வச்சு டோவை டச் பண்ணணும். இது பண்ணும்போது முதுகு பெண்டு கலண்டுரும். இப்போ அதே காலை முன்னாடி வச்சு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துடணும். யாராச்சும் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் முன்னோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. இதை சொல்லும் போது கண்டிப்பாக அவங்கள திட்டுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஏன் மசால் வடையில் ஓட்ட போடலை அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஓடிடுவாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஜம்பிங் ஜாக்கு, ஹை நீஸு 2யும் பண்ணுறோம் கார்டியோக்காக. இது 2 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டான்ஸிங் பண்ணணும். ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல, அதே டான்ஸ் தான். நீ டச் பண்ணுறோம். இது முடித்த உடனே நம்ம பஞ்சிங் பண்ண போகிறோம். பஞ்சிங்க்கு ஃபஸ்ட்டு கிராஸ் பஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிக்காதவங்கள மைண்டில் வச்சுட்டு முடிஞ்ச அளவு பஞ்சை ஃபாஸ்ட்டாக பண்ண பாருங்கள். பக்கத்தில் செவுறு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி பஞ்சு செவுத்தில் தான் விழுந்து உங்கள் கை போயிடும். அது முடிச்சு ஃப்ரண்ட்டில் ஃபாஸ்ட் பஞ்ச் பண்ணணும். அது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த க்ரன்ச்சஸ் பண்ணணும். இனிமேல் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு தான். க்ரன்ச்சஸ் 3 செட் முடிச்சதுக்கப்புறம் லெக் ரைஸ் பண்ணுறோம். க்ரன்ச்சஸ் அப்பர் ஆப்ஸுக்கு ஒர்க் ஆகும், இது லோவர் ஆப்ஸுக்கு ஒர்க் ஆகும். இது முடித்த உடனே ஹாலோ பாடி ஹோல்ட் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, படகு மாதிரி நிற்கணும். இது மொத்த ஆப்ஸுக்கும் ஒர்க் ஆகும். இதை தொடர்ந்து நம்ம ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ரஷ்யன் ட்விஸ்ட் ஏன் பண்ணுறோன்னா சைடு ஆப்ஸுக்காக தான். இந்த ரஷ்யன் ட்விஸ்ட்டு ரஷ்யாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். அது முடிச்சோடனே நம்ம டோ டச் பண்ணுறோம். இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கெலாம் முடிஞ்சாலும் மேட் யூஸ் பண்ணுங்கள். மேட் யூஸ் பண்ணால் பண்ணிங்கன்னா டீஷர்ட் கிழிஞ்சிரும். இதை தொடர்ந்து ஸ்பைடர்மேன் பிளாங்க் முடிச்சதுக்கப்புறம் மவுண்டன் கிளிம்பர்ஸ், அச்சமில்லை ஓடு. ஹமாம் சோப் விளம்பரம் மாதிரி இருக்குது. அது முடித்த உடனே நம்ம நார்மல் பிளாங்க் பண்ணி இந்த மொபைலிட்டி அண்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை நார்மலாக முடிச்சுக்கிறோம். டாட்டா பை பை காய்ஸ்.